சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தோன்னா போதைப் பொருள் கஞ்சா அது மாரி போதைப் பொருள் நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? இது அப்படி யூஸ் பண்றதுனால மக்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பின்பற்றுறாங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய சில பேர் பின்பற்றுறாங்க. சினிமாவில் இருக்கவங்களே பெரிய பெரிய ஆளுங்களே இதெல்லாம் பண்றாங்க. நம்ம பண்ண என்னடா தப்பு அப்படின்னு ஒரு இளைஞர்களாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேனாக்கா, ம், சினிமா அத பார்த்து தான் எல்லாம் மாறுறாங்கன்றது கிடையாது. ம். ஓகேண்ணா. இது வந்து கஞ்சா அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தோன்னா வியாதி வந்து நிறைய பேர் செத்து போறாங்க இல்லையா? ஆமா, இது நிறைய பேர் தொடர்ச்சியா எல்லாருமே டிவில பாக்குறாங்க. ஆமா. பார்த்தோன்னாக்கா படத்துல போய் உட்காந்தாலுமே பார்த்தோன்னா அவங்களே பார்த்தோன்னா விளம்பரம் மாரி பதிவு கரெக்ட், செய்றாங்க. கரெக்ட், எங்க போனா போஸ்ட் பேனர் எல்லாமே வைக்கிறாங்க. கரெக்ட். சோ எல்லாரும் மக்கள் திருந்தணும்னு. உண்மை. ஏன் அதை பார்த்துட்டு ஒண்ணு திருந்தாம இருக்காங்க? என்ன இது காரணம்? திருந்துற விஷயம் இல்லையே இது. ம், இது போதை. நீங்களே சொல்லிட்டீங்களே போதைன்னு. ம். போதை எப்படி திருந்தோம்? அதுதான் உள்ள திருந்த முடியாது. கலந்துச்சு இல்ல ரத்தத்துல. அதுக்கு ஓகே. அது நீ வந்து அந்த ரத்தத்துல நிமிஷம் கலந்துச்சு. ஆ, இப்ப அது வந்து மறக்கணும்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன இருக்கிறாங்கல்ல. சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்னா, ம், நான் சொல்றேன் கேளுங்க. ம், இப்போ எனக்கு வேணும் ம், அப்படின்னா, பக்கத்து சந்திலே கிடைக்குது. ம், எப்படி? எனக்கு பக்கத்து தெருல இருக்குது. ம், நான் போய் வாங்கிக்கிறேன். ம், அப்படி நான் வேணும்னா ம், 10 தெரு தாண்டி தான் போகணும் ம், அப்படின்ற ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். ம், அதாவது 10 தெருன்னு எடுத்துக்காட்டு சொல்றேன். ம், ரொம்ப தூரத்துல கொண்டு போகணும். ம், 10 ஒயின் ஷாப் இருக்குது, ம், 10 இந்த போஜா பொருள் விற்கிற இடம் இருக்குதுன்னா, ம், அது என்ன பண்ணணும்னா, இங்க இருந்து கடத்தி ஒரு ஒயின் ஷாப்புக்கு போகணும்னா ம், 2 கிலோமீட்டர் போகணும், ம், 3 கிலோமீட்டர் போகணுன்ற மாதிரி ஆக்கணும். ம், 100 கடையை ம், 20 கடையை ஆக்கணும். ம். அப்படி ஆக்குனா கண்டிப்பா சொல்றேன், அந்த குறையும். 100 கொஞ்சம் பேர்ல அ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேர் 60 பேர் கம்மி ஆயிடுவாங்க ஜி. கம்மியாயிடும். இப்படிதான் கம்மி பண்ண முடியுமே கண்டி. ஒரு இடம் நீங்க மட்டும் பண்ண அவனை முடியாது. விடுனா விட மாட்டான் ஜி. இது நீங்க ஆக்சுவலா திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, சோ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த அதெல்லாம் அறிக்கை விடுப்பாங்க இல்லையா? அதுல ஆமா. நான் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுறேன். ஒயின் ஷாப்பை பார்த்தீங்கன்னா இப்ப மதிய நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடறேன்றாங்க இல்லையா? ஆனா இது வரைக்கும் குறைக்காம இருக்காங்க இல்லையா? இல்லையா? என்ன காரணம்? அது காரணம் கேட்டீங்கன்னா எப்படின்னா சொன்னா இது அரசியல் மேட்ரு பெரிய கைங்க. இருந்தாலும் சொல்றேன் என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ம், ஸ்கூல் சொல்றேன். ம். ஹெட் மாஸ்டர் இருக்காருல்ல, இங்க இருக்காரு. டீச்சர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? டீச்சர் மினிமம் ஒரு ஒரு 10 10 பேர் பேர் இருக்காங்க சும்மா வச்சுக்கலாம். வச்சுக்குவோம். அந்த 10 டீச்சர் யாருக்கு எடுத்து செய்வாங்க வேலை? எக்ஸாம்பிளுக்கு ஹெட் பிரின்சிபால் மாஸ்டருக்கு பத்தி தான் கேட்பாங்க. செய்வாங்க. அப்ப இதுக்கு யார் காரணம்? பிரின்சிபால்ன்றீங்க. ஆமா, டீச்சர் அப்ப மேல பழி ஓகே. போடக்கூடாது. சிஎம் மேலயோ சிஎம் கீழே இருக்கிறவங்க மேலயும் பழி போடக்கூடாது. அவங்க வேலை தான் பாக்குறாங்க. அப்ப இது சிஎம் சொல்லி தான் இப்ப இவங்களும் பண்றாங்கன்னு ஒரு நிலைமை இருக்கா? கிடையாது. ஆ. சிஎம் செய்ய அப்ப சிஎம்க்கு மேல யாரா இருக்காங்கன்றீங்களா? அவங்கள தான் நம்ம சொல்லுவோம். ம், அவங்க கையெழுத்து போடாம இவங்க ஆட முடியாது. ம், இவங்களே நினைச்சு எதனா செஞ்சாங்கன்னா, ம், ஒரு சாரே நினைச்சு ஒரு ம், விஷயத்த ஸ்கூல்ல கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா, ம், ஓகேங்களா, ம், என்ன ஆகும் தெரியுமா? ம். அவர் ஸ்கூல்ல விட்டு தூக்கிடுவாங்க. ஸ்கூட்ட தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி சிஎம் தூக்கிடுவாங்க. சிஎம் அவர் என்ன தூக்கிடுவாங்க. பண்ணுவாரு? ம். வேற வழி இல்லாம கெட்டதையும் செய்ய வேண்டியது வரும், நல்லதையும் செய்ய வேண்டியது வரும். ஓகேண்ணா, அதை சூப்பரா சொல்லுவாங்க. சொன்னீங்க. சோ மது எப்படி மறைக்கணும், கஞ்சா அடிச்சா எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், சோ எல்லாமே சூப்பரா சொல்லிருக்கீங்கண்ணா. கண்டிப்பா நன்றி கண்டிப்பா. நன்றி நன்றிண்ணா. தேங்க்யூ.